ஒரு மனுஷனுடைய கேரக்டர், ஒரு மனுஷனுடைய எதிர்காலம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே நான் தனிமையாக இருக்கிறேன் என்கிற அந்த உணர்வு சில நேரத்தில் உங்களை வாழ வைக்காது, சில நேரத்தில் உங்களை கொன்றும் உங்களை அழிச்சிடும். அதனால ஒரு தேவனுடைய பிள்ளை தனிமை என்கிற அந்த விஷயத்தை விட்டு கண்டிப்பாக நீங்கள் வெளியே வந்தே ஆகணும். கவனிங்க, வேதத்திலே தாவீதிற்கு ஒரு நல்ல போர்ச்செல்வனாய், நல்ல ஒரு ஆலோசனைக்காரனாய் அகித்தோப்பேல் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். அகித்தோப்பேல் ஒரு நல்ல ஆலோசனைக்காரன். அவன் தேவனுடைய தூதனை போல ஆலோசனை சொல்லுகிறவன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி ராஜா பக்கத்திலே இருந்தவன், ராஜா சொல்லும் போது எல்லாத்தையும் கேட்டு அழகான பதில் சொன்னவன், இப்போ அவனை தனியாக விடுறது மாதிரி ஒரு சூழ்நிலை உண்டானது. இதுவரைக்கும் அங்கீகாரம் இருந்துச்சு, இதுவரைக்கும் அவன் சொன்ன 10 பேர் கை தட்டினாங்க, இதுவரைக்கும் அவனுடைய ஆலோசனை பார்த்து நிறைய பேர் ஆச்சரியப்பட்டார்கள். முதல் முறை அவனுடைய ஆலோசனை ரிஜெக்ட் பண்ணப்பட்டு யாருமே அவனை மதிக்கல, யாருமே அவனுக்கு கைத்தட்டல, யாருமே அவன்கிட்ட பேசலன்னு சொல்லுகிற அந்த தனிமையை அவனால மேற்கொள்ள முடியாம என்ன முடிவு எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல தனிமையா வாழ முடியாது போல தெரியுது, நமக்கு யாருமே இல்லை, நமக்கு எல்லாரும் இந்த மாதிரி ஒரு தோல்வியை வந்தா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது தற்கொலை செய்து மாண்டு போனான். நீங்க யூதாஸ் காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது, ஆண்டவர் பல விஷயம் எச்சரிக்கிறார். இந்த தலத்துல கையிடுகிறவன் என்னை காட்டி கொடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. அவனுக்கு ஐயோ அப்படின்றாரு. இப்போ அதை எதையுமே பெருசா கேர் எடுக்காம இயேசுவை முத்தத்தினால காட்டி கொடுக்குறான் பாருங்களேன். அவன் முத்தம் கொடுத்து காட்டி கொடுக்கும் போது இயேசுவை பிடிச்சிட்டாங்க. சுத்தி இருக்கிற அத்தனை சீடர்களும் டேய் துரோகி, நீ ஆடாது, நீ சொல்லியிருக்க கூடாதா? ஏசப்பா எத்தனை டைம் எச்சரித்தாரு, உங்க கூட நான் பேச மாட்டோம், நீ போயிரு. நான் என்ன நம்புறேன்னா, சுற்றி இருக்கிற அந்த 12 பேரும் ஆண்டவரை எப்போ பிடிக்கிறாங்களோ அப்பவே யாரை கலட்டி விட்டுட்டாங்க அப்படின்னா யூதாஸ் அப்படின்றவனை கலட்டி விட்டாங்க. இன்னும் இவன் கூட என்னடா பேச்சு, கூட இவன் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டு எப்படி எந்த மூஞ்சி வச்சு பேசுவான்? நான் நம்புறேன் இந்த சுற்றி இருக்கிற மனிதர்களுடைய இது கூட இருந்து இப்பொழுது ஒரு தவறின் நிமித்தமாய் தனிமையாக்கப்பட்டு இந்த தனிமையை ஜெயிக்க முடியாததுனால அவனுக்கு என்ன வருது அப்படின்னு சொன்னா, செத்துடலாம், நம்ம இந்த உயிரோட இருக்க வேண்டாம், நமக்கு இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்ற ஒரு தற்கொலை எண்ணத்திற்கு நேராக அவனை கொண்டு போய் விடுகிறது. இந்த ஜபத்தில் வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நல்லா நீங்க நினைச்சுக்குங்க, தனிமை என்கிறது உன்னை அழிப்பதற்காக ஆண்டவர் கொண்டு வந்த சக்தி அல்ல. உன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்காக ஆண்டவர் கொடுக்கப்பட்டது ஒன்று அல்ல. ஆண்டவர் உங்களை ஒரு தனிமையின் பாதையிலே நடத்துகிறார் என்றால் உங்களை தானியேலை போல பயன்படுத்த போகிறார், தாவீதை போல ஆண்டவர் பயன்படுத்த போகிறார், ரூத்தை போல ஆண்டவர் பயன்படுத்த போகிறார், நகோமியை போல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தோஷ செய்தியை கேட்க பண்ண போகிறார். உங்களுடைய தனிமை உங்களை அழிப்பது இல்லை, ஆனால் உங்களுடைய தனிமை உங்களை ஒரு மிகப்பெரிய கருவியாக உருவாக்கி நீங்கள் அநேகம் பேருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாறப்போகிறீர்கள். அதற்காக தான் ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். அதனால நீங்களும் நானும் கண்டிப்பாக எதை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, தனிமை என்கிற ஒன்றை நீங்கள் ஜெயிப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு இந்த தனிமையை ஜெயிப்பதற்காக ஒரு 3 காரியங்களை உங்களோடு சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். வேதத்தை திறந்து ஒரு சில வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம். முதலாவதாக சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதத்திலே 25ஆம் சங்கீதத்தினுடைய 16வது வசனத்தையும் 102ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். 25வது சங்கீதத்தினுடைய 16வது வசனத்தையும் 102ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தையும் நம்ம வாசிக்க போகிறோம். 25:16 சங்கீதம் 25:16 என்மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும், நான் தனித்தவனும் சிறுமைப்படுகிறவனுமாய் இருக்கிறேன். 102வது சங்கீதத்தினுடைய 7வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 102ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை வாசிக்கலாமா? நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த 2 வசனத்திலையும் அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, நான் தனித்து விடப்பட்டேன், என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு குருவியை போல, ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குருவி தனியாக இருக்கிறது போல இந்த உலக வாழ்க்கையிலே, இந்த உலகத்திலே என்னமோ நான் மட்டும் இருக்கிறது மாதிரி ஃபீல் பண்றேன்.
என்னை சுற்றி யாருமே இல்லாதது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படிப்பட்ட ஒரு தனிமையுடைய உச்சகட்டத்திற்கு போனவன் தான் இந்த தாவீது. இவர் எப்படி தனிமையில் இருந்தார் அப்படின்னு சொன்னால், அவர் ராஜாவாக இருக்கும்போது அல்ல, வேதம் சொல்கிறது அவர் ராஜாவாக இருக்கும்போது அவனிடத்தில் நிறைய பராக்கிரமசாலிகள் வந்து சேர்ந்தார்கள். அந்த ஊரில் இருக்கிற கை முடியாதவங்க, கால் முடியாதவங்க, சமுதாயத்தினாலே ஒதுக்கப்பட்டவர்கள் அநேகம் பேர்கள் வந்து தாவீதோட சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதுதான் வேதம் சொல்கிறது, தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அப்போ இந்த தாவீது ராஜாவாய் மாறினதற்கு பிற்பாடு நிறைய பேர் அவனிடத்தில் வந்து சேர்ந்தாங்க, நிறைய பேர் அவனிடத்தில் இருந்தாங்க. ஆனா எப்போ அவன் ரொம்ப தனிமையை ஃபீல் பண்ணான் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய சின்ன வயதிலே, தன்னுடைய அனுபவம் இல்லாத அந்த வயதிலே தன்னுடைய தகப்பனார், தன்னுடைய தாயார், தன்னுடைய சகோதரராலே தனிமைப்படுத்தப்பட்டவன் வந்து இந்த தாவீது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வீட்டில் நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய சந்தோஷத்தை எப்போ பகிர்ந்துக்கும் அப்படின்னு சொன்னால், பிள்ளைங்க அந்த ப்ரோக்கர் ரிப்போர்ட் கொண்டு வருவாங்க பாருங்கள், அதில் எல்லாமே 100 எடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுமா? எல்லாரும் சந்தோஷப்படுவோம். அப்பா அம்மா ரொம்ப சண்டையோடு இருப்பாங்க, ஆனால் பிள்ளையினுடைய ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட்டை பார்த்த உடனே 2 பேரும் அப்படியே சந்தோஷப்பட்டுருவாங்க, பிள்ளையை சந்தோஷப்படுத்துவாங்க. நம்முடைய பிள்ளை எந்தெந்த இடத்துல எப்பப்போ ஜெயிக்கிறாங்களோ, ஜெயிக்கிற இடத்துல ஜெயிக்கிற பிள்ளை எப்பவுமே தனியாக இருக்கவே இருக்காது. ஆனால் வேதம் சொல்லுது, தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அவன் அடைந்த ஜெயம் என்கிறது சாதாரணமானது அல்ல. சிங்கத்தினுடைய வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றிருக்கிறான், கரடியினுடைய கையில் இருந்து ஆட்டுக்குட்டியை காப்பாற்றிருக்கிறான். ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு சிங்கத்தை கொன்னுட்டேன், இந்த மாதிரி ஒரு கரடியை கொன்னுட்டேன் அப்படின்ற அவ்வளோ பெரிய விஷயத்தை தன் தகப்பனாரிடத்தில், தன் தாயாரிடத்தில், தன்னுடைய சகோதரிடத்தில் ஷேர் பண்ணுற அளவிற்கு கூட அவங்க இல்லை. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து இவனை தேவனுடைய மனுஷனாகிய தாவீதை அவங்க தனியாக விட்டுட்டாங்க. யார்கிட்ட சொல்றது? என்னுடைய சம்பாத்தியத்தை யார்கிட்ட சொல்றது? என்னுடைய ஜெயத்தை யாரிடத்தில் சொல்றது? என்னுடைய வெற்றியை யாரிடத்துல சொல்கிறது? அந்த அளவிற்கு தனிமையினுடைய உச்சகட்டத்தில். அப்படின்னா தாவீதை பொறுத்த வரைக்கும் அவனுடைய ஜெயத்தில் கூட யாருமே இல்லை, வெற்றியில் கூட யாருமே இல்லை, இப்படிப்பட்ட ஒரு தனிமை. ஆனால் இந்த தனிமையை தாவீது எப்படி ஜெயித்தாருன்னா, நீங்கள் சங்கீதம் 23வது சங்கீதத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரண இருளில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்பர் 1, முதலாவது, ஆண்டவருடைய பிள்ளையே, உங்களுடைய தனிமையை மேற்கொள்வதற்கு நீங்கள் வேற எதையிலையுமே தனிமையை மேற்கொள்ள முடியாது, எதுலையுமே முடியாது. தனிமையை எதில் மேற்கொள்ள முடியும் தெரியுமா? நீங்கள் தனிமையாக இருக்கும்போது, ஆண்டவர் எனக்கு வேண்டும், ஆண்டவர் எனக்கு போதும், உங்கள் பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும், நீர் என்னோடு கூட பிரயாணம் பண்ணும், நீர் என் கூட வரும். அது கவனிங்க, அந்த சூழ்நிலையிலே தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான் தாவீது, தன்னுடைய ஆடுகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான் தாவீது. ஆனால் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கறதோ அவனை விசாரிப்பதற்கோ ஒருவரும் இல்லாத போது இந்த தாவீது என்ன சொல்றார் அப்படின்னா, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். பிரதர், சிஸ்டர், வேதத்தில் தாவீதுனுடைய மகன் சாலோமனை குறித்து வாசிக்கிறோம். இந்த சாலோமன் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னால், பிரசங்கில வாசிக்கும் போது, நான் வந்து என்னுடைய தனிமையை போக்குறதற்கு, என் வாழ்க்கையில் வந்து நான் சந்தோஷமாக இருப்பதற்கு நான் முதல்ல என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், ஏராளமான வீடுகளை கட்டினான். இந்த சாலோமன் வந்து தன்னுடைய ஞானத்தினால விதவிதமான அரண்மனைகளை, விதவிதமான வீடுகளை அவன் கட்டினான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா, நான் எத்தனை வீடு கட்டினாலும் மாயையும் என் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது. பிரசங்கி 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்பீர்கள். ஆனால் மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். அப்போ தன்னுடைய தனிமையை போக்குறதற்கு வீடுகளை கட்டினதுக்கு அப்புறம் அவனுடைய தனிமை போகலை. அதற்கு பிறகு இந்த சாலோமன் என்ன பண்ணிட்டார்னா, நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்தான்.
அவனுடைய ராஜ்ய பாரத்தில் வந்திருக்கிற சம்பாத்தியம் கொஞ்சம் இல்லை, நான் நிறைய சம்பாதிப்பேன், இந்த சம்பாத்தியத்தினால தன்னுடைய தனிமையை போக்க முடியுமான்னு செக் பண்ணாரு. ஆனால் என்ன சொல்ற தெரியுமா, இதுவும் மாயையும் மனசுக்கு எனக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பெண்களை மாறி மாறி ஒவ்வொருத்தரையா வந்து 60 பேர் அவர் கல்யாணம் பண்ணுவார். இப்பொழுதாவது என் தனிமையை போக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் ட்ரை பண்ணுவார். ஆனால் அதனுடைய முடிவில் என்ன தெரியுமா, ஒரு சண்டைக்காரியோட ஒரு வீட்டில் குடியிருக்கிறதைகளும் வீட்டினுடைய ஒரு ஓரத்தில் குடியிருப்பது நல்லது. இதுவும் மாயையும் மனசுக்கு சஞ்சலமா இருக்கிறது. அப்போ அவன் தன்னுடைய தனிமையை போக்குறதற்காக என்னென்னமோ முயற்சி எடுக்கிறார். வீடை கட்டி பார்த்தார், பணத்தை சம்பாதிச்சு பார்த்தார், கல்யாணம் பண்ணி பார்த்தார். ஆனா எதுலையுமே அவருடைய தனிமையை போக முடியல. ஆனா தாவீது என்ன சொல்றான் தெரியுமா, என்னுடைய தனிமையான நேரத்தில் என்னுடைய தனிமையை ஒருத்தர் போக்கினார். நான் வனாந்திரத்தில் தான் இருந்தேன், நான் யாரும் இல்லாத இடத்துல தான் இருந்தேன், நான் வாயில்லாத மிருகங்களோடு தான் இருந்தேன். ஆட்டுக்கு வாயினால பேச முடியாது, எனக்கு பேச்சு துணைக்கு யாருமே இல்லை. ஆனா அந்த வனாந்தரத்தில் என்னை வழி நடத்துகிறதற்கு என் கூட ஒருத்தர் இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணினேன். அவர் என்னுடைய தனிமையை முழுவதும் அந்த இடத்திலிருந்து எடுத்து போட்டு என்னை உருவாக்கினார் என்று தாவீது சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த சத்தம் யாருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இதற்கு முன்பாய் நீங்கள் தனிமையா இருந்திருக்கலாம், இப்பொழுது இல்லைன்னா இப்போ அட் பிரசன்ட் நீங்க தனிமையின் பாதையில் கடந்து போகலாம். இல்லை அப்படின்னா ஒரு சில மாதங்களிலே ஒரு சில வருடங்களிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு தனிமையான ஒரு சிச்சுவேஷனை உங்களுக்கு கொண்டு வரலாம். ஆனா அந்த தனிமைன்ற ஒன்றை மேற்கொள்ளுகிற முதல் சக்தி யாருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா, என் கூட ஆள் நடமாடுகிறது போல என் தோள் மேல கையை போட்டு நான் எங்கு போனாலும் எங்கிருந்தாலும், வானத்திற்கு ஏறினாலும் அங்கே இருக்கிற கர்த்தர், பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே இருக்கிற கர்த்தர், எங்கும் என் கூட இருக்கிற கர்த்தரை மட்டும் நான் பிடிச்சிட்டேன்னா என்னுடைய தனிமை என்னை விட்டு மாறும் என்கிறதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. சில மனிதர்கள் வந்து உங்களுடைய பெட்ரூம்குள்ள வர முடியாது. சில மனிதர்கள் வந்து நீங்க பாத்ரூம்ல அழுறீங்க பாருங்க, அங்க வர முடியாது. சில மனிதர்கள் வந்து நீங்கள் தனிமையா இருக்கிற சில இடங்களில் உங்களால வரவே முடியாது. உங்க அம்மாவால அவ்வளவு லட்சத்தை செலவு பண்ணி ஃபாரின்ல உங்க கூட வர முடியாது தேவ பிள்ளையே, உங்க அப்பாவால வர முடியாது. நீங்கள் இந்த ஜெபத்தை இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் யாருமே வர முடியாத ஒரு தனிமையான இடத்துல நீங்க உட்கார்ந்துட்டு இருக்கலாம். பாஸ்டர், நான் ஒரு இடத்துல தனிமையா உட்கார்ந்து இருக்கிறேன், இந்த இடத்துல யாருமே வர முடியாது, எங்க அம்மாவாலேயோ எங்க அப்பாவாலேயோ எங்க சொந்தக்காரங்களாலேயோ என்னை நேசிக்கிற எந்த மனிதர்கள் நினைத்தால் கூட என் தனிமையை போக்குறதற்கு இந்த இடத்துக்கு வர முடியாத மாதிரி ஒரு இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன், இந்த இடத்துல நான் ரொம்ப தனிமையா இருக்கிறேன், யாருமே என்ன ரீச் பண்ண முடியாது. ஆனால் நான் நம்புகிறேன், யாருமே வர முடியாத அந்த தனிமையான இடத்துல உங்களோடும் என்னோடும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு இருக்கிற கர்த்தர், அவர் வர முடியாத இடம் என்று ஒன்று இல்லை, அவர் வர முடியாத பள்ளத்தாக்கு என்று ஒன்றுமில்லை. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. வானமானாலும் பூமியானாலும் சமுத்திரமானாலும் எல்லா இடங்களிலும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். வாலிப பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், வாலிப தம்பி ஒன்றை புரிஞ்சுக்குங்க. நிறைய வாலிபர்கள் என்ன, இந்த தனிமையாக இருக்கிறத போக்குறதற்கு ரொம்ப அடிக்ட் ஆகிடுறாங்க. நிறைய பேர் கேம்ஸ் அப்படி தனிமையாக தான், எதுக்கு தனிமையாக இருந்த உடனே ஃபோனுக்குள்ளே போயிடுறாங்க, தனிமையாக இருக்கிற உடனே என்னென்னமோ இடத்துக்கு போயிடுறாங்க. ஒன்று நினச்சிக்கம்மா, உன்னுடைய தனிமையை போக்குறதற்கு நீ எந்த இடத்துல போனாலும் ஆரம்பத்தில் அந்த தனிமையை போக்குறது போல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூழ்நிலைகள் நல்லா இருக்கும். உன்னுடைய தனிமை அதை எடுத்து போட்டது மாதிரி தெரியும். ஆனால் காலமாக ஆக ஆக நீங்கள் தனிமையை போக்குறதற்காக எதில் போய் மாட்டி இருக்கிறீங்களோ அதுவே யாருமே இல்லாத அனாதையாய் ஒரு நாள் உங்களை கொண்டு வந்து நிறுத்திடும், அனாதையாய் கொண்டு வந்து நிறுத்திடும். அதனால் என்னுடைய தனிமையை மேற்கொள்வதற்கு நான் ஃபோன் நோண்ட போகிறதில்ல, என்னுடைய தனிமையை போக்குறதற்கு நான் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஏற்படுத்த போகிறதில்ல. என் தனிமை எங்கே போகும் அப்படின்னா அப்பா சமூகத்தில் என் தனிமை மாறும் என்று நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக நம்முடைய திருச்சபையில் நிறைய வாலிப தம்பிகள் வந்து ஊழியம் செய்கிறார்கள்.
அப்போ ஒரு ஊழியத்தில் ரொம்ப வாஞ்சையாக இருந்த ஒரு வாலிப தம்பி பாஸ்டர், அவன் நிறைய இடத்துல ட்ராக்ஸ் கொண்டு போய் கொடுப்பான். அந்த ட்ராக்ஸை கொண்டு போய் கொடுத்து அதன் மூலமாய் அவன் நிறைய பேர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறான். அப்போ சொல்கிறான், பாஸ்டர் நிறைய பேர் ட்ராக்ஸ் வாங்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு இந்த ஊழியத்தை ரொம்ப விசாலமாக செய்ய முடியல, அதனால நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள், எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னான். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிறவங்க நிறைய பேர் இந்த மீடியாவில் தான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க, ஃபோனு தான் அவங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, அதன் மூலமாய் சிலரை சந்திக்கலாம் அப்படின்னு நீ கர்த்தர் உனக்கு ஒரு ஐடியா தருவார் அப்படின்னு சொன்னேன். அப்போ சில மாதங்கள் தாண்டி அவன் என்னன்னா ஒரு சின்ன வெப்சைட் ஒன்று ஓப்பன் பண்ணி என்ன போட்டுக்கிறான் அப்படின்னா, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் தேவையா, உங்களுக்கு நண்பர்கள் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி அப்போ அதில் தன்னுடைய ஃபோன் நம்பரை போட்டு, உங்களுக்கு யாருக்காவது நண்பர்கள் தேவை, என் கூட பேச விரும்ப, உங்கள் கூட பேசுகிறதுக்கு யாருமே இல்லாமல் நீங்கள் தனிமையில் இருக்கிறீங்க, என் கூட யாராவது பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு போட்டானாமா. எங்கெங்கிருந்தோ வேறு வேறு உலக நாடுகளிலிருந்து அவன் சொல்கிறான், பாஸ்டர் என்னால் எந்த காலுக்குமே பேசவே முடியல, இத்தனை பேர் வாண்டடாக இருப்பாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை, ஆயிரக்கணக்கான பேர் குவிஞ்சு கிடக்குறாங்க, சார் ப்ளீஸ் சார் என் கூட ஒரு 10 மினிட்ஸ் பேச முடியுமா, என் கூட ஒரு 5 மினிட்ஸ் பேச முடியுமா, நான் ரொம்ப லோன்லியாக இருக்கிறேன், என் கூட பேசுங்க அப்படின்னு ஒரு சில கால் அட்டன் பண்ணி பேசினேன். உண்மையிலே அவங்க எல்லாத்தையுமே கொட்டுறாங்க, என்னால் அதை தாங்கவே முடியல பாஸ்டர், 3 நிமிஷத்துக்கு மேலே என்னால் பேசவே முடியல. அப்போது இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய நபர்கள் தங்களுடைய தனிமையை போக்குறதற்கு யாராவது கிடைக்க மாட்டாங்களா? நிறைய சிஸ்டர்ஸ் கூட தன்னுடைய வீட்டில் இருக்காம அவங்க பக்கத்து வீட்டில் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தன்னுடைய தனிமை தான். யாராவது தனிமையை போக மாட்டாங்களா? யாராவது தனிமையை போக மாட்டீங்களா? ஆனால் உங்களுடைய தனிமையை போக்குறதற்காக நீங்கள் போகிற மனிதர்களிடத்தில் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சில நேரத்தில் உங்களுடைய தனிமையை போக்குறது போல உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழைகிற சிலர் உங்கள் குடும்பத்தை உங்களை விட்டு பிரிச்சிருவாங்க, உங்கள் வேலையை பிரிச்சிருவாங்க, உங்களுடைய எதிர்காலத்தையே ஒன்றும் இல்லாமல் போக பண்ணுவாங்க. அதனால நம்முடைய தனிமை போகிறது மனிதனால் அல்ல. என் தனிமை எங்கே போகணும் அப்படின்னா என் கூட இருக்கிற கர்த்தரால். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, என் பாதையில் நீர் என்னோடு கூட வருகிறவர், என் தனிமையில் எனக்கு நீரே ஆதரவு. ஆண்டவரே, நான் எங்கிருந்தாலும் என்னோடு இருக்கிற மகா பெரிய பலன் நீர் ஆண்டவரே. சொல்லுங்க எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, ஆண்டவரே எனக்கு யாருமே இல்லைனாலும் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் என் கூட இருக்கிறார், நீர் என் கூட இருக்கிற உணர்வு எனக்கு வேணும், நீர் என் கூட இருக்கிற அந்த பிரசன்ஸ் என்ன ஃபாலோ பண்ணணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. பாடுவோம். தனிமையின் பாதையில் தகப்பனே உன் தோளில் சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஹல்லேலூயா. எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், எத்தனை அன்பு என்மேல், எத்தனை பாசம் என்மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு ஈடு என்ன தருவேனா, இதற்கு என்ன தருவேன். ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே. இப்ப கைகளை மேல தட்டி, எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன, எத்தனை அன்பு என்ன, எத்தனை பாசம் என்ன, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி சொல்லோ. இதற்கீடு இதற்கீடு என்ன தருவேனா. ஹல்லேலூயா. கடைசி வரைக்கும் நம்மோடு இருக்கிறவர் கர்த்தர். அவர் நம்மை விட்டு விலகாதவர்.
அவருடைய பிரசன்ஸ் வந்து நம்ம கூட எப்பவுமே கடந்து வரும். நம்முடைய தேவன் ஒரு ஆழத்துவமானவர். நம்முடைய தேவன் வந்து நம்மோடு நடந்து வருகிறதை உணர பண்ணுகிற கர்த்தர். அப்படியே ஒரு ஃப்ரெண்டு நம்ம கூட நடந்து வர்றது மாதிரி அந்த உணர்வு நமக்கு இருக்கும். அவர் நம்மோட பேசுகிற உணர்வு நமக்கு இருக்கும். அதனால என்னுடைய தனிமையை போக்குறதற்கு இந்த ஜெபத்தில் யாராவது ஒருத்தர் இருக்கலாம். எந்த வாலிப தம்பின்னு தெரில, எந்த வாலிப தங்கச்சின்னு தெரில, எங்கள் அப்பா என் கூட பேச மாட்டேங்கிறாங்க அண்ணன், எங்கள் அப்பா என் கூட பேச மாட்டேங்கிறாரு பாஸ்டர், என் கணவனார் என் கூட பேச மாட்டேங்கிறாரு, என் மனைவி என் கூட ரொம்ப டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுறாங்க, என்னால் தனிமையை ஜெயிக்கவே முடியல, நான் ஒரே வீட்டில் 10 பேர் இருக்கோம் ஆனால் நான் மட்டும் தனிமையில் இருக்கிறேன், எனக்கு அதனால என்னென்னமோ தோணுது, நான் என்னென்னமோ பண்ணிட்டேன். சிஸ்டர் வேண்டாம், சிஸ்டர் பிரதர் வேண்டாம் வேண்டாம், ரொம்ப ஜாக்கிரதை. சத்துரு எப்பொழுதுமே உங்களை நான் சொல்றேன், ஆண்டவர் உங்களை உருவாக்குறதற்கு சில நேரத்தில் அவர் கையாளுகிற டூலும் தனிமை தான். உங்களை ஆக்குறதற்கு சத்துரு கையாளுகிற டூலும் தனிமை தான். ஹலோ, உங்களை உருவாக்குறதற்கு ஆண்டவர் சில நேரத்திலே கையாளுகிற டூல் தனிமை. சில நேரத்திலே உங்களை வஞ்சிக்கிறதற்கு, உங்களை அழிப்பதற்கு சத்துருவும் கையில எடுக்கிற டூல் தனிமை தான். ஆனா ஆண்டவர் கையில எடுக்கிற அந்த தனிமை என்கிற டூலை நீங்க பயன்படுத்தி, நான் தனிமை இல்லை, ஆண்டவரோட நான் நடப்பேன்னு ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னா அந்த தனிமை வருகிற நாட்களில் உங்களை தலைவனா மாத்திரும். ஆனா சத்துரு கொடுக்கிற அந்த தனிமையை நீங்க ஃபாலோ பண்ணி, நீங்க என்னுடைய தனிமையை எப்படியாவது போக்கணும்னு ஆண்டவருக்கு பிரியமில்லாத, இஷ்டமில்லாத உங்களுடைய தனிமையை ஜெயிப்பதற்கு சில அடிமைத்தனத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அந்த தனிமை ஒரு நாள் உங்களை இதை விட மோசமான நிலைமையில உங்களை கொண்டு போய் விட்டுரும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், தனிமையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் செய்ய விரும்புறேன், ஆண்டவரே நான் தனித்தவனாய் இருக்கும்போது என் ஆத்துமா உண்மையே தேடுகிறது. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? எத்தனை வாலிப தம்பி தங்கச்சி ஜெபிக்க போறீங்க? தயவு செய்து ஜெபம் பண்ணுப்பா. நீ தனிமையா இருக்கும்போது யாரோட இருக்கணும்னா தேவனோடு கூட. ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இந்த தனிமையை ஜெயிப்பதற்கு ஒரு தேவனுடைய பிள்ளை கையாள வேண்டிய இரண்டாவது காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தையும், ரூத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தையும், ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் ஒன்றொன்றாய் வாசிக்கலாம். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவனுடைய 2 குமாரர் மாத்திரம் இருந்தார்கள். 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்க போறோம். பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ? அடுத்து, நீ போவாசின் வேலைக்காரிகளோடே கூடி இருந்தாயே, அவன் நம்முடைய உறவின் முறையான். நீங்கள் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை. நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியிலே வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். நல்லா கவனிங்க, இந்த 3 வசனங்களையும் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் முதல் வசனத்திலே இந்த நகோமி ஒவ்வொன்றாய் இழந்து தனித்தவனானாள், தனியானாள். அவளை விட்டு எல்லாருமே போயிட்டாங்க. புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவனுடைய 2 பிள்ளைகளோடு இருந்தாள். அடுத்த வசனம் 2 பிள்ளைகளையும் இறந்து போனான். எல்லாரையும் இழந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா தனித்தவள் ஆனாள். தன்னுடைய ஊருக்கு திரும்பி வரும்போது எல்லாரும் சொல்றாங்க, நகோமி உன்னுடைய கணவனார் எங்க? உன்னுடைய 2 பிள்ளைகளும் எங்க? அவங்க வளர்ந்துட்டாங்களா? அவங்க ஹைட் ஆயிட்டாங்களா? நிறைய பேர் ஊருக்கு திரும்பி வரும்போது அவங்களுடைய பிள்ளைகளையும் கணவனாரையும் பார்க்கிறதற்கு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள். பொதுவாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கேரக்டர் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்க ஊர் பற்று அதிகமாய் உள்ளவர்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க ஊர் பற்று அதிகமாய் உள்ளவர்கள். அப்படின்னா இப்போ கூட பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் நாடை அவர்கள் தங்களுடைய நாடுகளாய் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல சிதறி இருந்தாங்க. சிதறி இருக்கிற அத்தனை யூதர்களுக்குமே ஒரு டீம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்தாங்க, ஃப்ளைட் டிக்கெட்டு. நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அந்த நாட்டில் இருக்கிறவங்க இஸ்ரவேலுடைய குடிமகனாய் நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் வர்றதுக்குரிய முழு செலவையும் அந்த அரசாங்கமே ஏற்றுக்கொண்டு ஃப்ரீ டிக்கெட் கொடுத்து தன்னுடைய ஊருக்கு கொடுறாங்க. அவங்க அத்தனை பேருமே எவ்வளவு சம்பாத்தியத்தில் இருந்தாலும் தன்னுடைய சொந்த ஊரில் அவர்களுக்கென்று இடம், அவர்களுக்கென்று வேலை எல்லாத்தையுமே வச்சுக்குவாங்க. இன்னும் தன்னுடைய கடைசி காலத்தில் அவங்களுடைய அடக்க ஆராதனை தன்னுடைய ஊரில் நடக்கணும்னு நினைப்பாங்க. அவ்வளவு தூரம் பக்தி உள்ளவர்கள். ஆனால் இந்த நகோமிக்கு தன்னுடைய கணவனார் எலிமெலேக்கு தன்னுடைய 2 பிள்ளைகளை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட இந்த ஊருக்கு கொண்டு வர முடியல.
அதுதான் சொல்றாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், நான் இப்ப எப்படி வந்திருக்கிறேன், குறைவுள்ளவளாய் வந்திருக்கிறேன். ஆண்டவர் என்ன ரொம்ப தனிமைப்படுத்திட்டாருப்பா. எனக்கு நீ யார் இருக்கா இந்த உலகத்துல? எனக்கு இருந்த கணவனார் இறந்து போயிட்டாங்க, அதுக்கப்புறம் எனக்கு இருந்த 2 பிள்ளைங்க, அந்த பிள்ளைகளும் இறந்து போயிட்டாங்க. இனி நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? தனிமையினுடைய உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. தற்கொலை பண்ணுவதற்கு அவங்களுக்கு வழி இல்லை. ஆண்டவருக்கு பயப்படுறவங்க அல்லனா தற்கொலை பண்ணிக்குவோம், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஆனால் இப்போ இந்த நகோமி என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, என்னுடைய தனிமையை நான் போக்குறதற்கு தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்றாங்க, நான் உனக்கு ஒரு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. அடுத்த வசனம் வாசித்தோம், ரூத்துனுடைய பிள்ளையை தன் மடியிலே வைத்து வளர்க்கிற தாயானாள். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நகோமி தன்னுடைய தனிமையை போக்குறதற்கு பணிவிடையின் ஆவியை கர்த்தரிடத்தில் வாங்கிட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய தனிமையை போக்குறதற்கு, தனிமையிலிருந்து நீங்கள் வெளியே வர்றதற்கு 2வது ஒன்று நீங்கள் செய்யலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ மற்றவர்களுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பிக்கிறீர்களோ உங்களுடைய தனிமை கொஞ்சம் கொஞ்சமாய் குறைய ஆரம்பிச்சிடும். நமக்கு என்ன ஆவி வேணும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. பணிவிடையின் ஆவி, பணிவிடையின் ஆவி, உதவி செய்கிற ஒரு இருதயம், மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி பணவிதமாய் நான் சொல்லலை, ஜாமீனில் கையெழுத்து போட்டு சிக்கிறதுக்கு சொல்லலை, ஆனால் உங்களுக்குள்ள இன்னொருத்தருக்கு உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும் வந்துச்சுன்னா நான் நம்புகிறேன், தனிமையாக இருக்கிறவர்கள் போங்க, நீங்கள் எந்த இடத்துல உதவி தேவைப்படுகிறதோ அங்கே போங்க. உங்களுடைய தனிமையை போக்குறதற்கு சிறந்த இடம் அதுவாய் மாறும். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதனுடைய பலனை காண்பாய். ஆமேன். நீங்கள் எந்த இடத்துல விதைக்கிறீங்களோ அந்த இடத்துல அறுவடை செய்வீர்கள். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். என் நாமத்து நிமித்தம் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதனுடைய பலன் இல்லாமல் போகவே போகாது. ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் பக்கத்து வீட்டில் யாருக்காவது உதவி தேவைப்படுமானால் அங்கே போகலாம். எங்கெல்லாம் உதவி தேவைப்படுகிறதோ ஒரு பணிவிடையின் ஆவி உங்களுக்குள்ளே இருக்குமானால் நான் நம்புகிறேன், அநித்தியமான உலக பொருட்களால் நீங்கள் நிறைய சிநேகிதர்களை சம்பாதிப்பீர்கள். உங்கள் தனிமை உங்களை விட்டு மாறிடும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நான் இந்த ராமநாதபுரம் பைபிள் காலேஜில் நான் படித்து கொண்டிருக்கும் போது நான் காலையில் ஒரு 5 மணிக்கெல்லாம் காலைல ப்ரேயர் ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த பால் வாங்கி கொடுக்கணும். வார்டனாக இருக்கும்போது ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கறதுக்காக அந்த ரோட்டில் பிரயாணம் பண்ணும்போது மாடியில் ஒரு அம்மா தங்கியிருப்பாங்க. அவங்க உடம்பு ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்களால நடக்க முடியாது. அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னால், தங்களுடைய மேல் வீட்டிலேருந்து ஒரு கயிறை கீழே கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அப்போது இந்த கயிறு என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இந்த கயிறில் ஒரு கூடையை கட்டியிருப்பாங்க. காலையில் பால் போடுறவங்க, இன்னும் இந்த காய்கறி போடுறவங்க எல்லாருமே அந்த கூடைக்குள்ளே அந்த பாலையும் காய்கறியோடையும் உள்ளே வச்சுருவாங்க. வச்சுட்டு அவங்க போயிடுவாங்க. இந்த அம்மா எழும்பின உடனே அந்த மேலேருந்து அவங்களால இறங்கி வர முடியாதுல்ல, ஒரு மாடி தான், ரொம்ப உடம்பாக இருக்கிறதுனால வர முடியாது. அதனால அந்த கயிறில் கட்டி அப்படியே மேலே எடுப்பாங்க. நான் டெய்லி அந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது நான் அதை பார்ப்பேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ வயசானவங்களாக இருக்காங்க, உதவிக்கு யாருமே இல்லை, அவங்களால கீழே இந்த பால் பாக்கெட்டை கூட எடுத்துகிட்டு போக முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. ஆனால் அவங்க மனரம்யமாக டெய்லி காலையில் அதை கிணத்துக்குள்ளேருந்து தண்ணி எடுக்கிறது மாதிரி அப்படியே மேலே எடுத்து திரும்ப அந்த இதை கட்டி விட்டு போவாங்க. அப்போ ஒரு நாள் டெய்லி நான் பார்ப்பேன், இதை எடுத்துட்டாங்களா அப்படின்னு. ஒன்று நான் போகும்போது அவங்க எடுத்துகிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா நான் திரும்பி வர்றதுக்குள்ளே அதை எடுத்துருவாங்க. அப்போ ஒரு நாள் நான் திரும்பி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த அம்மா இழுத்துட்டே இருக்கிறாங்க. இந்த கூடை என்ன பண்ணிச்சுன்னா கீழே இருக்கிற ஒரு சின்ன கம்பியில் சிக்கிருச்சு. நான் போய் திரும்பி வர்றதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 1/2 மணி நேரமாக இந்த கூடையை மேலே எடுக்கிறதுக்கு அவங்க போராடி இருக்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும், கீழே வர முடியல, இழுத்து பார்த்தாங்க, வரல. அப்போ நான் எப்போவுமே இந்த கூடையிலேருந்து பொருளெல்லாம் போயிச்சான்னு பார்க்குறது வழக்கம் இல்லை. திரும்பி பார்த்தா நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போது என் மனசில் நினச்சேன், இந்த அம்மாவுக்கு உதவி செய்கிறதுக்கு இதுதான் ஒரு சரியான நேரம் அப்படின்ட்டு போய் வண்டியை விட்டு இறங்கி போயிட்டுமா, நான் வேணால் எடுத்து தரட்டுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சிக்கிலேருந்து எடுத்து கொண்டு போய் மேலே கொடுத்து, சரிம்மா உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைன்னா நான் இந்த வழியாக தான் கிராஸ் ஆவேன், நீங்கள் கூப்பிட்டா போதும், தம்பின்னு கூப்பிட்டா போதும், நான் வந்துடுவேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், நான் வேணால் டெய்லி கூட எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த தாயாருக்கு வந்துச்சு பாருங்க ஒரு சந்தோஷம். என்னை பார்த்து என்ன சொன்னாங்க தெரியுமா? தம்பி நீ எங்கிருந்தாலும் நல்லா இருப்பப்பா,
நீ கடவுள் உன்னை ரொம்ப நல்லா வைப்பார். இந்த ஒரு வயசான ஒரு தாய் கஷ்டப்படுறத பார்த்து இந்த நேரத்தில் உதவி செய்யணும்னு உனக்கு மனசு வந்துச்சேப்பா, இந்த அரை மணி நேரமாக எத்தனையோ பேர் கிராஸ் ஆகுறாங்க, ஒருத்தர் கூட என்ன கவனிக்கலையே அப்படின்னு நினச்சேன். ஆனால் உன்னுடைய கவனம் என் மேலே விழுந்திருக்குது அப்படின்னு மனசார அவங்க ஆசீர்வதிச்சாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, நம்முடைய உதவி தேவைப்படுகிற லட்சக்கணக்கான பேர் நம்மை சுற்றி இருக்கிறார்கள். நம்முடைய ஒரு நிமிஷத்தினுடைய உதவி, ஒரு சின்ன ஹெல்ப்பு சிலருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உதவியாக மாறும். அவங்க மனசார நம்மை ஆசீர்வதிப்பார்கள். இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளையும் உதவி செய்து அதனால வருது பாருங்க ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்தை வேற பிரியாணி சாப்பிட்டா கூட கிடைக்காதுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல்ல? இன்னொருத்தருக்கு உதவி செய்து அவங்க மனசார தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த உதவி அந்த ஆசீர்வாதம் வேற எதுலையுமே கிடைக்காது. உதவி செய்கிறதுல மட்டும் அவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, ஹெல்ப் பண்றதுல ஒரு பெரிய மகிழ்ச்சி இருக்குது, ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. அது செய்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். சிலருக்கெல்லாம் அது ஒன்றுமே தெரியாது. ஏன்னா சிலர் எதுவுமே பண்றது இல்லையே, கீழே இருக்கிற பொருளை கூட தூக்கி மேலே கொடுக்கறது இல்லையே. சிலர் கண்டும் காணாமலும் அப்படி எதெல்லாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஒரு பணிவிடையின் ஆவியை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க. கடந்த நாட்களில் இந்த பிலீவ் 2024 நடந்துச்சுல்ல, அந்த ஜெபத்தில் யாரோ ஒருத்தர் உள்ளே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வாமிட்டிங் வந்துருச்சு. வாமிட் எடுத்துட்டாங்க சர்ச்சில். ஆனால் யாருன்னு தெரில. அது உடனே போய் ஒரு 2-3 நிமிஷம் நான் பார்க்குறதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அதை சுத்தமாக அப்படியே க்ளீன் பண்ணிட்டான். ஸோ அது அந்த மாதிரி உடனே இம்மிடியட்டாக எத்தனையோ பேர் அந்த வழியாக போயிட்டாங்க, எத்தனையோ பேர் கண்டுக்காமல் போயிட்டாங்க. ஆனால் அந்த ஒருத்தருக்கு மட்டும் நம்ம பணிவிட செய்யலாமே, ஒரு உதவி செய்யலாமே. ஒரு பெண்ணு விழுந்தா எடுத்து உடனே குமியவே முடியாத ஒரு ஆளுக்கு பிரதர் இதை வச்சுங்க அப்படின்னு எழுதுறதுனால திறந்து எழுதுங்க. இதெல்லாம் சின்ன 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 பணிவிடை. இந்த பணிவிடையின் ஆவி கண்டிப்பாக ஒரு நாள் உங்களை மேலான இடத்துல கொண்டு போய் வைக்கும். இதற்கு நான் சாட்சி. நான் வாலிபனாக இருக்கும்போது, என்னுடைய ஊழியக்காரருக்கு கீழே இருக்கும்போது, என்னுடைய ஊழியத்தில் நான் இருக்கும்போது, உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த பணிவிடை என்னை ஆசீர்வதித்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். நேற்றைக்கு ஒரு 75 வயது இருக்கும், 75 இயர்ஸ், ஒரு வயதான பாஸ்டர். ஸோ அவங்க ரொம்ப பெரிய ஊழியக்காரர். அவர் 75 வயசு. அவங்க எனக்கு அவங்க கால் பண்ணாங்க. கால் பண்ணி பென்ஸ் எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அவங்க பேசும்போது சொன்னாங்க, உன்னை மறக்கவே இல்லைப்பா, நான் உங்கள்கிட்ட பேசலைன்றதுக்காக உன்னை மறந்தேன்னு நினச்சிடாத, நீ ரொம்ப பிஸி ஆகிட்ட, அதனால தான் உங்கள்கிட்ட நான் பேசலை. உன்னை அடிக்கடி நான் நினைப்பேன். நானும் பாஸ்டர் அம்மாவும் உன்னை பேசாத நாட்கள் ரொம்ப குறைவு அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு டைம் அவங்க ரொம்ப சிக்காக இருந்தாங்க. அப்போ அவங்களுடைய மகனிடத்தில் ஃபோன் பண்ணி நான் கேட்டேன், பாஸ்டர் இப்போ அதிகமாக பிரசங்கம் பண்ணுறதில்ல, அதிகமாக நான் அவரை வெளியே பார்க்குறதில்ல, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், பாஸ்டர் அப்பா கொஞ்சம் சிக்காயிட்டாங்க, நிறைய இடத்துல ட்ரீட்மெண்ட் பார்த்தோம், அப்பா ரெடி ஆகலை. அப்போ அவங்கள்ட்ட கேட்டேன் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, மனசு ரொம்ப அவங்களுக்கு சோர்ந்து போய் இருக்குது, ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்காங்க அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், பாஸ்டர் நான் வர்றேன், தூரம் தான். அப்போ அவங்களுக்காக அங்கே ஒரு ரூம் புக் பண்ணி அவங்கள ஸ்ட்ரைட்டாக போய் பார்த்தேன். போயிட்டு ஒரு நாள் காலையில் 8:30 மணிக்கு அவங்க ரூமுக்குள்ளே போனேன். 8:30 மணிக்கு போனவன் 2 மணி வரைக்கும் அவங்களுடைய காலில் ஃபுல்லாக எண்ணெய் போட்டு, அப்படியே சமீபமாக தான் எண்ணெய் போட்டு அப்படியே ஜோம் பண்ணி அவங்களுக்காக ஜோம் பண்ணும்போது, எழுந்தருளும் என் ஆண்டவரே எதிரி கை ஓங்க விடாதே, இந்த பாட்டை அப்படியே பாடி அவங்களுக்காக ஜோம் பண்ணி அவங்களுக்கு நிறைய என்னுடைய அனுபவம் இதெல்லாம் பேசி எப்படியெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் வெளியே வரோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 o'clock முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அப்புறம் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடித்தோடனே திரும்ப ஒரு 5 o'clock வரைக்கும் அவங்களுக்காக ஜோம் பண்ணி அவங்களோட இருந்துட்டு, இல்லைப்பா கண்டிப்பாக நீங்கள் சரியாயிருவீங்க, கண்டிப்பாக ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு வெளியே வர்றேன். அடுத்த வாரம் சர்ச்சில் அவங்களுடைய ஆலயத்தில் பார்க்குறேன், கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக பலிபீடத்தில் நிற்க முடியாமல் இருந்த நபர் அடுத்த வாரம் பலிபீடத்தில் பிரசங்கம் பண்ணாங்க. ஸோ எனக்கு ஆச்சரியம்னா தாங்கவே முடியல, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, சரி இவ்வளோ பெரிய விஷயம் ஆண்டவர். அப்போ அவங்க சொன்னாங்க, நேற்றைக்கு ஃபோன் பண்ணும்போது கூட சொன்னாங்க, மறக்கவே முடியாதுப்பா, நீ எனக்காக நீயே செலவு பண்ணி எனக்கு ஜோம் பண்ணல, உன்னை எப்படி நான் மறக்க முடியும் அப்படின்னாங்க. அப்போ அவங்க சொன்ன அந்த 75 வயதில் அவங்க சொன்ன அந்த வார்த்தை என்னை அவ்வளோ சந்தோஷப்படுத்திருச்சு.
அவ்வளோ சந்தோஷப்படுத்திருச்சு. ஸோ இந்த ஜெபத்தில் ஆண்டவருடைய பிள்ளையை உங்களுக்கும் எனக்கு ஒரு அபிஷேகம் வேணும். என்ன அபிஷேகம்னா பணிவிடையின் ஆவி. சொல்லுங்கள், எல்லாரும் கைகளை மேலே உயர்த்தி ஆண்டவரத்தில் கேளுங்க. ஒவ்வொருத்தரும் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய வீட்டில் இருக்கிற, என்னுடைய பக்கத்தில் இருக்கிற, என் குடும்பத்தில் இருக்கிற அவங்களுக்கு ஒரு பணிவிடை செய்வதற்கு கேளுங்க. எனக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபையை தாங்க ராஜா, கிருபையை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே எனக்கு அது வேண்டும் ஆண்டவரே, எனக்கு தாங்கப்பா, தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். இது ஒரு பெரிய அபிஷேகம். இதுக்கு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்புறீங்களா இல்லையா? நான் வெளியூருக்கு போனால் என் கூட ஒரு பாஸ்டர் தங்குவாங்க. அவரும் பெரிய பாஸ்டர் தான், தங்குவாங்க. உண்மையிலே அவரோட வெளியூர் போயிட்டோன்னு வைங்களேன், ராஜ வாழ்க்கை தான். அவரை மாதிரி பணிவிட யாருமே செய்ய முடியாது. என்னை விட ஒரு 5 வயதுக்கு மூத்தவராக இருப்பார். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் படுத்து எந்திரிக்கும் போது எனக்கு காஃபி கொடுத்துருவார். என்னுடைய துணியை அவ்வளோ அழகாக அயன் பண்ணி வச்சுருவார். எனக்கு தண்ணியை கரெக்டாக சூடு பண்ணி வச்சுருவார். உப்பு கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சு தொண்டை கால்குலேட் பண்ணிட்டு உப்பு தனியாக வச்சுருவார். ஐயோ, அவர் இருந்தால் நம்ம எதுவுமே பார்க்க வேண்டாம். அவர் நல்ல பெரிய அவ்வளோ பணிவிட. எப்படி எனக்கு மட்டும் கிடையாது, சின்ன பிள்ளைங்க வந்தால் கூட அவங்களுக்கும் பணிவிட செஞ்சுட்டு இருப்பாரு. எப்படி பாஸ்டர் இது உங்களால் பண்ண முடியும்னு கேட்டால், அது எனக்குன்னு ஆண்டவர் கொடுத்த வரம் பாஸ்டர். நான் பிறந்தது முடிச்சுட்டு வளர்ந்ததுக்கப்புறம் நிறைய ஊழியக்காரங்களுக்கு அப்படி செய்தே நான் பழகிட்டேன். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ மகிழ்ச்சியாக அவர் செய்கிறார். அவர் ரொம்ப பலத்தோடு இருக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. உங்களுக்கும் ஆண்டவர் தருவாராக. ஹல்லேலூயா. பணிவிடையின் ஆவியை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு உதவி செய்து அதிலே சந்தோஷப்படுகிற ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தருவாராக. ஆமென், ஆமென். என் தனிமையை போக்குவது அது எனக்கு ஒரு மிகுந்த ஆறுதல். அதையும் இதையும் நினச்சிட்டு இருக்காம, அதையும் இதையும் போட்டு யோசிக்காம, என் பிள்ளைக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ண முடியும், என் பொண்ணுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என் அம்மாவுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என் குடும்பத்துக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என்னால் என்ன பண்ண முடியும்னு நினச்சி அந்த பணிவிடையை மட்டும் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை பல மடங்கு ஆசீர்வாதமாக வைப்பார். இவளுக்கு நான் ஏன் செய்யணும், இவனுக்கு ஏன் நான் செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. நிறைய பெரியவங்க இன்னைக்கு ஏன் தனிமையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு தனிமையை விட்டுட்டு பிள்ளைங்க வெளியே போகிறது கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்தான். ஒரு காலத்தில் நீங்கள் ஓடிட்டு இருந்தவங்கள ஒரு ரூமுக்குள்ளேயே அடைச்சி வச்சிருக்கிறது கஷ்டம்தான். ஆனால் ஒவ்வொரு தாய்க்கும் தகப்பனுக்கும் நான் கொடுக்குற ஒரு நல்ல ஆலோசனை என்னன்னா, அம்மா நீங்க அப்படி இருக்காதீங்க. உங்களால முடிஞ்சது, உங்களால வெளியே போக முடியல, உங்களால கிச்சனுக்கு போக முடியல, உங்களால துணி துவைக்க போக முடியல, பரவாயில்ல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க இருக்கிற இடத்திலிருந்து ஏதாவது செய்ய முடியுமா? என்னுடைய பாஸ்டம்மாவுடைய அம்மா ரொம்ப நடக்க முடியாது. ஆனால் அவங்க அம்மா எங்கள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, ஒன்று அவங்களுடைய கட்டில் ஃபுல்லாக இந்த வெங்காயம் உரிக்கிறது, இந்த பூண்டு உரிக்கிறது, இஞ்சி ரெடி பண்ணுறது, இது எல்லா வேலையும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. இவங்க பெட்ரூமுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க உட்காந்துருக்கிற இடத்துல கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. இன்னும் சில நாள் பார்க்கும்போது அவங்க உட்காந்துருக்கிற இடத்துல துணி மலை மாதிரி குவிஞ்சிருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒன்றொன்னா உட்காந்துருக்கிற இடத்துல நீட்டாக மடித்து அப்படியே எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்படின்னா அவங்களுக்கு ஒரு கான்சியஸ் இருக்குது பாருங்கள். நம்முடைய பிள்ளை வீட்டில் இருக்கிறோம், நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஒரு உதவி கேட்கல, அந்த உணர்வு. ஆனால் நம்ம நிறைய பேர் என்ன தெரியுமா, செய்யட்டுமே, 4 நாள் தானே செய்யறது என்ன பிரச்சனை? நிறைய பேர் உட்காந்து, என் பையனை அதுக்காக தானே நான் வளர்த்துருக்குறேன், எனக்கு உதவி செய்கிறது தானே, நான் இத்தனை நாள் செஞ்சு ஓடா தேஞ்சிட்டேன், எனக்கு இப்போது நான் உட்காந்து சாப்பிட வேண்டிய வயசு, எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு. நீங்கள் அப்படி எல்லோரும் இருப்பீங்கன்னு நினைக்கல, சொல்கிறேன். இந்த மாதிரி கேரக்டரும் இருக்குது. இல்லை, எனக்கு ஒரு ஆவியை கத்த தரணும். என்ன ஆவினா, பணிவிட என்ன ஆவி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கத்திரத்துல கேட்க போகிறோம்? கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும். ஹல்லேலூயா. பிற சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வதித்து உயர்த்தி மகிழ்ந்தீரே. என்னை ஆசீர்வதித்து உங்க உள்ளத்துக்குள்ள இதற்கீடு சொல்லோ இதற்கு என்ன தருவே. இப்போ கைகள மேல எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு என்ன தருவே நான், இதற்கு என்ன தருவே நான்.
வருவேன். ஓ, தனிமையின் பாதையில் தகப்பனை தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. தனிமையின் பாதையில் தகப்பனே தோழி சுமந்ததை நான் மறப்பேனோ, சுமந்ததை நான் மறப்பேனோ. ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக நம்முடைய தனிமையை போக்குறது. எங்கே தனிமையை போக்க முடியும்னா, நமக்கு கடைசி வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் பண்ணுற ஒருத்தரை நம்ம சொந்தமாக மாற்றிட்டோன்னா நம்முடைய தனிமையை மேற்கொள்ள முடிஞ்சிடும். நம்பர் 2, ரெண்டாவது தனிமையிலிருந்து விடுதலையாகிற ரெண்டாவது வழி என்ன அப்படின்னு சொன்னால், எனக்கு ஒரு பணிவிடையின் ஆவி இருக்குமானால் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் தேடி 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 போய் உதவி செய்ய ஆரம்பிப்பேன். என் தனிமை என்னை விட்டு மாறிவிடும். ஆமேன்னு சொல்லுங்கள். வாலிப தம்பி தங்கச்சிங்க நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க. உங்களை ரொம்ப பாசமாக கேட்குறேன், உங்கள் அம்மாட்ட உங்கள் அப்பாட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு, நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இல்லை லைவில் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், மாதத்திற்கு ஒரு விசை தயவு செய்து நீங்கள் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கோ, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு அனாதை ஆசிரமத்திற்கோ, இல்லைன்னா எங்கேயாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கோ தயவு செய்து போங்க. நான் கூட அரேஞ்ச் பண்ணுறேன். இந்த யூத் லீடர்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீமாக மாதத்துக்கு ஒரு டைம் கண்டிப்பாக நீங்கள் போங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மனுஷன் எப்படி இருக்கிறான்னு சில இடங்களில் நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவர் சொல்கிறாரு, சந்தோஷ வீட்டுக்கு போகிறதை பார்க்கலும் துக்க வீட்டுக்கு போகிறது நல்லது. ஏன் அங்கே போய் கண்ணீர் அடிக்கவா சொல்கிறாரு? அங்கே தான்ப்பா உன்னுடைய முழு வாழ்க்கையும் உங்களுக்கு தெரியும். அப்போ சில இடத்துக்கு ஆண்டவருடைய பிள்ளைங்க கண்டிப்பாக போக வேண்டியது இருக்குது. உங்களுக்கும் அப்படி தான். ஃபேமிலியாக நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும்னா, நிறைய பேர் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது கண்டிப்பாக நம்முடைய பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும். நோயாளிங்களை நம்முடைய பிள்ளைகளை விசிட் பண்ண வைக்கணும். அப்போ தான் மனுஷனுடைய மேன்மை என்னன்ற, கர்த்தர் தன்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்கிறாருன்ற அறிவும் அப்போ தான் வரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு. அதனால் தயவு செய்து இதை செய்யுங்க. அதே போல் ஒரு ஊழியக்காரனுக்கு ஒரு பணிவிடை செய்வது, வயதானவங்களுக்கு ஒரு பணிவிடை செய்வது, முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிகிறதெல்லாம் என்ன பண்ணுவோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதை வளர்த்து கொள்வோம். இது உங்களுக்கு பெரிய நன்மை உண்டாகும் என்று நான் நம்புகிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்கள், முதல்ல வீட்டில் ஆரம்பிங்கன்னு சொல்லுங்கள். நல்லா சொல்லுங்கள், முதல்ல வீட்டில் ஆரம்பிங்க. வீட்டில் ஒரு டம்ளரை நகர்த்துறதில்ல, ஊரில் உள்ள எல்லாருக்குமே காலம்தியோட போயிடுவாங்க. ஆமாம், நிறைய பேர் வீட்டில் எங்கன்னா வீட்டில் இருக்கும்போது கூட முடிஞ்ச வரைக்கும் அதை அப்படி ஒரு சின்ன அவங்க நம்மளை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ அதை பற்றி எல்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். திட்டுறாங்களோ பேசுகிறாங்களோ அப்படின்னு. சில பெண் பிள்ளைகளெல்லாம் வளர்த்துறீங்க. பெண் பிள்ளைங்கள்லாம் நிறைய பேர் வீட்டில் ஒரு வேலையும் செய்கிறதில்ல. அம்மா முதுவலியோட அம்மா தான் கூட்டணும், அவ்வளோதான். அம்மா கை அவ்வளோ அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதோடு அவங்க தான் பாத்திரம் வளர்க்கணும். அந்த கிச்சன் பக்கமே போகிறதில்ல. எப்படி இது? அப்படி இருக்காதீங்க பிள்ளைங்கள்லாம், அப்படி இருக்காதீங்க. அப்புறம் மாமியார் உங்களை வேலை வாங்குற மாதிரி வந்துட போகுது. ஆமாம், அம்மாவுக்கு செய்யாமல் அப்புறம் மாமியாருக்கு செய்யணுன்ற சூழ்நிலை வந்துட போகுது. அதனால் இப்போவே முடிஞ்ச வரைக்கும் அம்மா அப்பா நிறைய பேருடைய தாய் வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. அம்மா வேலைக்கு போக ஆரம்பித்தா படிக்கிற பிள்ளைங்க தான் அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் பண்ணணும். உங்கள் பிள்ளைகளெல்லாம் கை தூங்க பார்க்கலாம். அப்படின்னா பிள்ளைங்க திருமணம் ஆகாதவங்கெல்லாம் கை தூங்க. திருமணம் ஆகாதவங்க கை தூக்குங்க. ஸோ நல்ல கை தூங்க. நல்ல இல்லை சிம்மர்னா கல்யாணம் ஆயிச்சோ, கை தூக்கு, நல்ல கை தூங்க பார்க்கலாம். இப்போ உங்களை பார்த்து கேட்குறேன், நீங்கள் கை தூக்குறீங்க அத்தனை பேர். என்னுடைய அப்பாவுடைய கால் நான் அமுத்தி விட்டுருக்கேன், எங்கள் அம்மாவுடைய காலை நான் அமுத்தி விட்டுருக்கேன், இல்லைன்னா எங்கள் அம்மாவுக்கு மருந்து போட்டு விட்டுருக்குறேன் அப்படின்றவங்க மட்டும் கை தூங்க பார்க்கலாமே. ஸோ பரவாயில்ல, இத்தனை பேர் இருக்கீங்களா? நல்ல கைத்தட்டு கொடுக்கலாமே சார். நல்ல பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க, ரொம்ப நல்ல பிள்ளைங்க. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. சிலர் இத்தனை பேர் அப்படி பண்ணியிருக்கீங்களா? ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக இந்த பணிவிடை அம்மா அப்பாவிலேருந்து ஆரம்பிங்க. உங்கள் அப்பாவுக்கு கால் வலிக்குதாப்பா, நான் கொஞ்சம் அமுத்தி விட்டுருமா, காலிலேருந்து நடந்து வந்திருக்கீங்களா, ஒரு 5 மினிட்ஸ். அதுவே உங்களுக்கு என்னவா இருக்குன்னா, ஐயோ அவ்வளோ ஒரு இருக்கும். தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களாப்பா, தண்ணி ஏதாவது குடிக்கிறீங்களாம்மா அப்படின்னு கேட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு தெரியுமா? அந்த அம்மாவுடைய இது எப்படி குளிர்னு தெரியுமா? இது நம்ம நிறைய பேர் உட்காந்து எடுத்துகிட்டு வா தண்ணி, நம்ம நிறைய பேர் ஆர்டர் பண்ணிட்டு இருப்போம். காஃபி எடுத்துகிட்டு வாமா, என்ன தான் பண்ணுறியோ தெரியலம்மா, சோறு எடுத்துகிட்டு வரியா இல்லையா, அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறவங்களா இருக்காதீங்க. ஆமேன். நம்பர் 3, மூன்றாவது வேகமாக வாசித்து முடிக்க போகிறோம்.
ஓராம் அதிகாரம் ஆதியாகமம் 41:52 வாசிக்கலாம். 41:52 வேகமாய். நான் சிறுமைப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயம் என்று பெயரிட்டார். 8வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 53வது வசனத்தை கூட வாசிக்கலாம். எகிப்து தேசத்திலிருந்து வந்த பரிபூரணமுள்ள 7 வருஷங்களும் முடிந்த பின். நீங்கள் 39ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்தை கூட வாசிக்கலாமே. 39:1 யோசேப்பு எகிப்திற்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாய்களுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். நல்லா கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே. மூன்றாவதாக வேதத்தில் அதிகமாய் தனிமையாக்கப்பட்டவன் யார் அப்படின்னா இந்த யோசேப்பு. ரொம்ப அப்பாவுக்கு பெட்டா இருந்தவனும் அவன் தான். ரொம்ப தகப்பனாரோடு ஒன்று இருந்த அந்த மனுஷன் கர்த்தர் உருவாக்குறதற்கு இப்பொழுது வந்து ஒரு தனிமையின் பாதையில் கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒரு தனிமையாக போயிட்டான் அப்படின்னா, அறியாத ஊர், தெரியாத பாஷை, அவன் இதுவரைக்கும் குடித்திராத தண்ணீர், சாப்பாட்டு முறைகள் வித்தியாசமாக இருக்குது, வேலைகள் வித்தியாசமாக இருக்கிறது, டோட்டலி டிஃப்ரெண்ட். அவன் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த அனுபவத்திற்கும் வாழ்க்கைக்கும் இப்பொழுது அவன் போயிருக்கிற அந்த சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இல்லை. அப்படி யாருமே இல்லாத ஒரு இடத்துல வந்து அவன் வந்து மாட்டப்பட்டான். அப்படின்னா இந்த பாஷை இருக்கு பாருங்களேன், மொழி. இந்த மொழி ரொம்ப அவசியம். இந்த மொழி தெரியாத ஒரு இடத்துல நம்ம சர்வே பண்ணுறது வந்து அவ்வளோ சுலபம் இல்லை, ரொம்ப கஷ்டம். அதுவும் இவன் அப்படின்னா இவனுக்கு பேச்சு துணைக்க கூட யாருமே இல்லை. ஆனால் இந்த யோசேப்பு அந்த தனிமையை எப்படி ஜெயிச்சார் அப்படின்னு சொன்னால், தான் கையிலே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வேலையையும் செய்து தன்னை அந்த இடத்துல தனிமையாக வச்சுக்கல. அவன் என்ன பண்ணனா, தன்னை ரொம்ப பிஸியாக வச்சுக்கிட்டான். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்கள், உங்கள் தனிமையிலிருந்து வெளியே வருவதற்கு எனக்கு எந்த வேலை இல்லைன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு எந்த வேலை கொடுக்கப்பட்டிருக்குதோ, எந்த வேலை உங்களுக்கு முன்னாடி இருக்குதோ அந்த வேலையை நீங்கள் கண்ணும் கருத்துமாக பிஸியாக நீங்கள் செய்ய ஆரம்பித்தாலே கண்டிப்பாக தனிமையிலிருந்து உங்களாலே வெளியே வர சொல்லுங்கள் எல்லாருமே. ஆமேன்னு சொல்லுங்கள். எப்பொழுதுமே எல்லாருக்குமே பிஸியாக இருக்கக்கூடாது. நான் என் வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக வாலிபத்தில் ஜெபிச்சது என்ன தெரியுமா? என்ன பிஸியாக்குங்க ஆண்டவரேன்னு தான் நான் ஜெபம் பண்ணேன். என்ன பிஸியாக்குங்க ஆண்டவரே, இப்போ நேரம் தாங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்க மாட்டேன். அன்றைக்கி பிஸியாக்குங்க ஆண்டவரே, என்ன ஆண்டவரே 3 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. அன்றைக்கெல்லாம் மாதத்துக்கு ஒரு டைம் வீடு விசிட்டிங் தவறாமல் போயிடுவேன். ஆனால் 3 வீடு 3 நாளில் ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும், அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும்போது. ஆனால் வந்து பிஸியாக்குங்கன்னு சொல்லி இருக்கிற அந்த சூழ்நிலையில் என்னென்ன வேலைகள் இருக்குதோ பிஸியாக வச்சுக்க முடியுமோ அப்படி பிஸியாக வச்சுக்கிட்டதுனால என்னுடைய இளமை பருவத்தை, வாலிப பருவத்தை மேற்கொண்டு வர்றதற்கு ஆண்டவர் பெரிய பலன் தந்தார். தம்பி, தங்கச்சி, நீ வந்து இருக்கிற பொறுப்புகளை நீ வந்து உன்னை பிஸியாக, நீ உன்னை டைட் ஷெடியூலாக நீ வச்சுக்கணும், ரொம்ப ஆக்குப்பேடாக நீ வச்சுக்கணும். அப்படின்னா நீ சும்மா இருக்கிறதற்கு உனக்கு நேரமே கொடுக்கக்கூடாது. நீங்கள் சும்மா இருக்கிறதற்கு நேரத்தை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கமிட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களை அறியாமலே சத்ரு உங்களை அவனுடைய கமிட்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு போயிடுவான். வாலிப தம்பி தங்கச்சி கேளுங்க, நீங்கள் உங்கள் லைஃப்பை குறித்த ஒரு கமிட்மெண்ட்டில் நீங்கள் வரல அப்படின்னா உங்களுடைய டைம் உங்களுக்கு விலையேற பெற்றதோ இல்லையோ பிசாசுக்கு ரொம்ப விலையேற பெற்றது. ஹலோ, உங்களுடைய டைம் வந்து பிசாசுக்கு வேணும். பிசாசு உங்களிடத்துலேருந்து என்ன திருடணும்னு நினைக்கிறீங்க? என்ன திருடணும்னு நினைக்கிறான்? நம்பர் 1, உங்கள்கிட்ட பிசாசு திருட நினைக்கிறதுலே பெரிய திருட்டு என்னன்னா உங்கள் டைமை திருடணும்னு நினைக்கிறதா பெரிய திருட்டு. எந்த ஒரு வாலிப தம்பி தங்கச்சியினுடைய நேரத்தை பிசாசு திருடுறானோ அவன் ஜெயிச்சிட்டான், பிசாசு ஜெயிச்சிட்டான். உங்கள் நேரத்தை வித்துறாதீங்க, உங்கள் டைமை வித்துறாதீங்க. எதை நீங்கள் விற்றாலும் திரும்பி வாங்கிடலாம். சோஃபாவை விற்றுட்டு வேறு சோஃபா வாங்கிடலாம், வாங்கிடலாம். ஃபோனை விற்றுட்டு கூட வேறு ஃபோன் வாங்கிடலாம்ப்பா. நேரத்தை ஒரு டைம் சத்துருக்கிட்டு வித்துட்டீங்கன்னா அந்த நேரத்தை திரும்பி வாங்கவே முடியுமா? டைம் ரொம்ப முக்கியம். அதனால தான் நாட்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறதுனால் காலத்தை கேட்குறான் பாருங்க ஆண்டவரிடத்துல. காலம் வருகிறதற்கு முன்னாடி நீங்கள் எதுக்கு வந்தீங்க? அந்த பிசாசு பிடிச்சிருந்த மனுஷன் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுங்க, என்ன கேட்டான்? நாட்களுக்கு முன்னாடி ஏன் ஆண்டவரே வந்தீங்க? எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும், நான் இன்னும் கொஞ்சம் இவனுடைய வயசை நான் எடுக்கணும், இன்னும் கொஞ்சம் இவனுடைய டைமை நான் எடுக்கணும். நீங்கள் முன்னாடியே வந்துட்டீங்க, இன்னும் இவனுக்கு 5 வருஷம் இருக்குது, இன்னும் 4 வருஷம் இருக்குது. அப்போ வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது, என் தனிமையை போக்குவதற்கு ஆண்டவரே நான் இருக்கிற வேலையில் ரொம்ப பிஸியாக டைட்டாக அப்படியே போயிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கை வெற்றியாய் அமையும். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் தனிமையை ஜெயிக்கிற ஒரு கிருபையை கர்த்தர் தருவார்.
நீங்க தனிமை இல்லைன்னு உணர்வீங்க. ஒரு நாள் உங்க கூட பக்கபலமா கர்த்தர் இருக்கிறத உணர்வீங்க. ஒரு நாள் உங்களை சுற்றி ஒரு பெரிய கூட்டத்தை கர்த்தர் தருவார், பெரிய அங்கீகாரத்தை ஆண்டவர் தருவார். உங்களை சுற்றி நிறைய பலன் இருக்கிறதை நீங்கள் உணரப் போகிறீர்கள். கர்த்தர் தூதர்களோடு உங்களை சுற்றி இருக்கிறத நீங்க உணர போறீங்க. கர்த்தர் இந்த வருடம் முடிகிறதுக்குள்ள உங்களுடைய எல்லாருடைய தனிமைகளையும் கர்த்தர் எடுத்து போட்டு ஆண்டவர் உங்களை ரொம்ப ஆக்டிவாக கர்த்தர் வைக்கிறதுக்கு இந்த பலிபீடத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். திருச்சபையில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன், லைவில் இருக்கிற மக்களை ஆசீர்வதிக்கிறேன், இந்த ஆன்லைனில் இந்த சத்தத்தை கேட்குற உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரு நாள் தனிமைன்ற அந்த உச்சகட்டத்துக்கு போய் இந்த உலகம் எனக்கு வேண்டாம், இந்த உலகம் எனக்கு கசப்பா தெரிஞ்ச என்ன கர்த்தர் இன்னைக்கு தனிமையே இல்லை, நீ ஆயிரக்கணக்கான பேருக்கு தேவை அப்படின்ற ஒரு உள்ளுணர்வை இதுவரைக்கும் எனக்கு தந்து கொண்டிருக்கிற அந்த கர்த்தர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே உங்களுக்கும் அப்படிப்பட்ட உணர்வை ஒரு நாள் சீக்கிரமாய் நீங்கள் முக்கியமானவர்கள் என்கிறதை கர்த்தர் நிறைய பேருக்கு முன்பாக உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். தனிமை என்கிற அந்த உணர்வு உங்களுக்கு வரப்போவதே இல்லை. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறத நிரூபிக்க போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே எழும்பி நிற்கலாமா? தேங்க்யூ ஜீசஸ். பலர் என்னை சபித்து ஆண்டவரே சபித்து தள்ளும் போது என்னை ஆசீர்வதித்த கர்த்தர் அவர், என்னை ஆசீர்வதித்த தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் இந்த பாடலை பாடி அப்படியே ஜெபித்து நம்ம முடிக்க போறோம். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஹல்லேலூயா. ஓ, பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் என்னை ஆசீர்வாத் உயர்த்தி மகிழ்ந்தீரே. சத்தமாய் பாடு. சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் ஹல்லேலூயா உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஓ ஹால் உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேனா? உங்க உள்ளத்துக்குள் என்னை வரைந்தீரே. இதற்கு என்ன தருவேன்? இப்ப கைகளை மேல தட்டி எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, சொல்லுங்க சத்தமாய். எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, திரும்ப திரும்ப எத்தனை என்ன தருவேனா? ஹல்லேலூயா. இதற்கு என்ன தருவேனா? இயேசுவே இதற்கு என்ன தருவேனா? இதற்கு என்ன தருவேன்? ஒரு சத்தம் கூட சொல்லு. உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. இயேசுவே உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறுவே தடுமாறு நேரத்திலெல்லாம் தகப்பனை போல் சுமந்து சென்றீரே. இயேசுவே இயேசுவே தடுமாறு வேளைகளெல்லாம் அப்பா தகப்பனை போல் சுமந்து சென்றீரே. இப்ப சேர் எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே, ராஜா. எத்தனை அன்பு என்மே, எத்தனை பாசம் என்மே. இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு என்ன தருவேன் நான்? இதற்கு ஈடு தருவேன். இதற்கு ஈடு என்ன தருவேன்? உம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. தனிமை எங்களை அழிப்பதற்காக அல்ல, எங்களை உருவாக்குறதற்காக நீங்க தெரிந்து கொண்ட பெரிய ஆயுதம். நன்றி ஆண்டவரே.